இந்த தீய எண்ணங்கள், தீய உணர்வுகள், தீய குணங்கள் நம்மளுடைய ஆத்ம சக்தியினுடைய தன்மையை குறைச்சிடும்னு சொல்லுவோம். நம்மளுடைய தெய்வீக சக்தியினுடைய அல்லது கடவுள் தன்மையை குறைச்சிடும்னு சொல்லுவோம். இந்த சக்திகள் எப்பெல்லாம் உங்களுக்கு குறையுதோ ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த சக்திகள்லாம் சாதாரணமாக குறையாது. இதெல்லாம் உங்கள் உடம்புல இருக்குது. இதை பற்றி நான் இன்னொரு காணொலியில் சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா லைஃப் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி, டிவைன் எனர்ஜி, சோல் எனர்ஜி, இப்படி இருக்கக்கூடிய இந்த சக்திகளை அது உள்ள இருக்குது, அது இருக்கட்டும். அது அந்த சக்திகளுடைய தன்மையை நம்மகிட்ட இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய தீய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இந்த சக்தியோட தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். இந்த சக்திகளை விரயமாக்கிடும். இந்த சக்திகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடிகள் வழியா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் சுற்று பெறுகிறது, சர்க்குலேஷன். பட் இந்த தீய எண்ணங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சர்க்குலேஷனை முதல்ல தடை பண்ணும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கு, மனசுக்கு, சித்தத்துக்கு, இறை சக்திக்கு, ஆத்ம சக்திக்கு போகக்கூடிய சக்திகள் தடைப்படும் பொழுது நோய்வாய்ப்படுறோம். மனநிலையில் என்னன்னே புரியாத நோய்களுக்கு நம்ம ஆட்படுவோம். அப்போ உயிரோட்டம் உள்ள இந்த சக்திகள் எப்போ விரயமாகுதோ, அதனுடைய வீரியத்தன்மை அல்லது இறை சக்தியினுடைய தன்மை எப்போ குறையுதோ அப்பெல்லாம் திசுக்கள், செல் அணுக்கள், உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. எப்போ உயிரோட்டம் உள்ள இந்த சக்திகள் எப்போ விரயமாகுதோ, இதனுடைய வீரியத்தன்மை எப்போ குறையுதோ அப்பெல்லாம் திசுக்கள், செல்லணுக்கள், உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. இந்த உண்மையை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க.